மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் எழுச்சிக்கு முதலமைச்சரின் திராவிட மாடல் தத்துவமே வழிகாட்டி. தமிழ்நாடு எதிலும் முதலிடம் என திமுக பெருமிதம். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் மோடியின் வாகன பேரணியில் விதிமீறல் நடந்ததாக வழக்கு பதிவு. விதிகளை மீறி விளம்பர பதாகைகளை வைத்ததாக அளித்த புகாரின் பேரில் விசாரணை. பிரதமர் மோடிதான் இந்தியாவின் முதல் எதிரி. தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைகோ குற்றச்சாட்டு. காரைக்குடியில் நடைபெற இருந்த அமித்ஷாவின் வாகன பேரணி நிகழ்ச்சி ரத்து. பாஜகவின் வாகன பேரணிக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு இல்லை என திடீர் ரத்து. விரிவான செய்திகள். இந்தியாவின் எழுச்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலினின் திராவிட மாடல் தத்துவமே வழிகாட்டி என திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது. ஏற்றுமதிகள், பொறியியல் சார்ந்த ஏற்றுமதிகள், கர்ப்பிணி பெண்கள், சுகாதார நிறுவனங்கள் வழங்கும் பயன்கள், மகப்பேற்றுக்கு பின் கவனிப்பு, கணினி பொருட்கள் ஏற்றுமதி, இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஆகிய 7 பிரிவுகளின் ஆய்வுகள் குறித்த அறிக்கைகள் ஒன்றிய அரசு நிறுவனங்களால் வெளியிடப்பட்டுள்ளன. அவை அனைத்திலும் தமிழ்நாடு மாநிலமே சிறந்து விளங்குவதாக அந்த அறிக்கைகளும் வரைபடங்களும் தெளிவுபடுத்துகின்றன. இது குறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு எதிலும் முதலிடம், அதற்கு ஒன்றிய அரசின் ஆவணங்களே சாட்சி என தெரிவித்துள்ளது. 99% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் கேரளாவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் நடைபெறுவதாக வெகுவாக பாராட்டப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கான சமூக முன்னேற்ற குறியீடுகள் பற்றிய ஆய்வில் தமிழ்நாடு 89.9% பெற்று முன்னணி மாநிலமாக திகழ்வதாகவும் திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடிதான் இந்தியாவின் முதல் எதிரி என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கூட்டணியின் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு. வெங்கடேசனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்கத்தை அழிப்பேன் என சொல்லும் பிரதமருக்கு புத்தி கெட்டு விட்டதா என கேள்வி எழுப்பினார். நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என தெரிவித்த அவர், கூட்டணியை சேர்ந்த அனைத்து மாநில முதல்வர்களும் தமிழக முதல்வரிடம் யோசனை கேட்பதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் அளிப்பதில்லை என குறிப்பிட்டு பேசிய வைகோ, பாஜக தமிழகத்தில் தலை தூக்க முடியாதபடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கம்பளையுமாக பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறினார்களே. பெரு வெள்ளமும் பெரும் புயலும் காற்றும் அடித்து தமிழகமே உருக்குலைந்து போகிற அளவுக்கு எல்லோரும் திணறிக் கொண்டிருந்த வேளையில் நீங்கள் நாட்டின் பிரதமர் இங்கு வந்தீர்களா? வர வேண்டாமா? அங்கே இவ்வளவு மக்கள் சாய்ந்து கிடக்கிறார்கள். வயல்வெளிகள் எல்லாம் பாழாகி போய்விட்டது. கண்ணீரோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நான் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததா? இப்பொழுது எப்படி 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள்? இது கேள்வி கேட்பார் இல்லாத நாடு என்று நினைத்தீர்களா? நான் திராவிட இயக்கத்தை அழித்து விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பேன் என்று சொல்கிறார்கள். நான் பிரதமருக்கு சொல்வேன், இப்படி புறப்பட்ட பல பேர் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். அதேபோல் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் சார்பில் போட்டியிடும் நவாஸ் கனியை ஆதரித்து வைகோ வாக்கு சேகரித்தார். இந்த மதுரை நகருக்கு நல்லது செய்ய வேண்டும், நாடாளுமன்ற தொகுதி பூராவிலும் நல்ல திட்டங்கள் வர வேண்டும் என்று பாடுபடுகிற ஒரு லட்சிய வீரனைத்தான் நீங்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்பினீர்கள். அதே லட்சியவாதி தான், அதே வெங்கடேசன் தான் இப்பொழுதும் அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே போட்டியிடுகிறார். நம்முடைய ஆதரவோடு போட்டியிடுகிறார். நடுநிலையாளர்கள் ஆதரவோடு, நல்லோர் அனைவரின் ஆதரவோடு அவர் போட்டியிடுகிற அவருக்கு நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை 19ஆம் தேதி அன்று வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அந்த வாக்குச்சாவடிகளிலே அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலே வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே மதுரையிலே ஜெயித்தது இந்தியா கூட்டணி. திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார்.
திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாள்தோறும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு தீப்பெட்டி சின்னத்திற்கு துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருச்சி துவாக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட பரக்கத் நகர், துவாக்குடி மெயின் ரோட், மாதா கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, தேர்முட்டி கீழ தெரு, ஐயப்பன் நகர், சக்தி நகர், ராவுத்தான் மேடு, மேற்கு இச்சிமரம், பெல் நகர், இந்திரா நகர், முத்துராமலிங்க தேவர் சாலை ஆகிய பகுதிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். திருச்சியில் உள்ள அரசு சையது முர்துசா மேல்நிலை பள்ளி வளாகத்தில் பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் துரை வைகோ ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி வாழ்த்து தெரிவித்து வாக்கு சேகரித்தனர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தன் வாழ்நாள் முழுவதும் சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் தந்தை தலைவர் வைகோ சார்பிலும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அல்லாஹ்வின் கருணையால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உடல்நலனுடன் நீங்களும் உங்கள் உற்றார் உறவினரும் மற்றும் எல்லா வல்ல அவருடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் இன்றைக்கு உங்களை சந்தித்துவிட்டு உங்கள் வாழ்த்துக்களோடு நாங்கள் எங்கள் தேர்தல் பரப்புரை தொடர்கின்றோம். நன்றி, வணக்கம். சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்ற சாலை பேரணியில் விதிமீறல் நடந்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னை வந்த பிரதமர் மோடி பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பனகல் பூங்காவில் இருந்து தேனாம்பேட்டை வரை வாகன பேரணியில் கலந்து கொண்டார். இந்த பேரணிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் சென்னை காவல்துறையினர் அனுமதி அளித்திருந்த நிலையில் விதிகளை மீறி சாலைகளில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தேர்தல் பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் மாம்பலம், பாண்டிபசார் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனை ஆதரித்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் வாகன பேரணி திடீர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழ்நாடு வரும் நிலையில் காரைக்குடியில் அவர் பங்கேற்க இருந்த வாகன பேரணி ரத்தாகியுள்ளது. பாஜகவின் வாகன பேரணிக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு இல்லை என கூறப்படும் நிலையிலும் சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதன் 525 கோடி நிதி மோசடி செய்ததாக காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளதாலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நாளை இரவு 7:30 மணி அளவில் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்கிறார். காரைக்குடி வாகன பேரணி ரத்து செய்யப்பட்ட நிலையில் திருமயத்தில் உள்ள சிவன் கோவிலில் தரிசனம் செய்கிறார். புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அம்மாநில முதலமைச்சர் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் நேற்று ஒரு முறையீட்டை முன்வைத்தார். அதில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது சட்ட விரோதம் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை டெல்லி உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதை தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தார். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மனுவை அவசர வழக்காக பட்டியலிட்டு விரைந்து விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவரது கோரிக்கையை ஏற்பதாக தெரிவித்த தலைமை நீதிபதி மனுவை விரைந்து பட்டியலிட்டு விசாரிப்பது குறித்து உடனடியாக முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் நடந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இஸ்லாமிய மக்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஈத்கா மைதானத்தில் நடந்த சிறப்பு தொழுகையில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். டெல்லி உட்பட இந்தியாவின் பிற இடங்களில் அதிகாலையிலேயே பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மசூதிகளில் கூடி சிறப்பு தொழுகை நடத்தி வருகின்றனர். அதேபோல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மசூதிகளில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகை நடத்தி வருகின்றனர். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமாக தலைவர் ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ராகுல் காந்தி வருகையை ஒட்டி நெல்லையில் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளை நெல்லை வருகிறார். இதற்காக நெல்லை திருச்செந்தூர் சாலையில் உள்ள பெல்பள்ளி மைதானத்தில் விழா மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் நெல்லை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ், தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் பாதுகாப்பு விதிமுறைகளை கருத்தில் கொண்டு 13ஆம் தேதி வரை நெல்லையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. வாணியம்பாடியில் இருசக்கர வாகனத்தில் செல்வோரிடம் தொடர் செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி மற்றும் பள்ளிக்கொண்டா பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் செல்வோரிடம் தொடர்ந்து செல்போன் வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்று வந்துள்ளது. கடந்த வாரம் மின்னூர் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வரும் பாபு என்பவர் பணி முடிந்து ஆம்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்து வந்த 2 இளைஞர்கள் அவரின் செல்போனை பறித்து கொண்டு சென்றுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் வைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை காவல்துறையினர் மடக்கி விசாரணை மேற்கொண்டதில் உதயேந்திரம் பகுதியை சேர்ந்த ஜெயசூர்யா மற்றும் சந்தீப் என்பதும் இவர்கள் இருவரும் தொடர்ந்து செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவர்கள் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்த 5 செல்போன் மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் சமரச விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி நீதிபதி விளக்க உரையாற்றினார். ஏப்ரல் 8ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரை சமரச வார விழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி விஜயகுமாரி, தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் M.K. மாயகிருஷ்ணன், முதன்மை சார்பு நீதிபதி கவிதா ஆகியோர் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சமரச மையம் குறித்து நீதிபதிகள் விளக்கமாக எடுத்துரையாற்றினர். சமரச மையத்தின் வழக்கறிஞர் சீனிவாசன் மோகன், அரசு தரப்பு வழக்கறிஞர் ராமசேயோன் மற்றும் வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர். பாஜகவையும் அதிமுகவையும் தோற்கடிக்க வேண்டும் என திருப்பூரில் உள்ள பனியன் தொழில் சங்கத்தினர் 5000க்கும் மேற்பட்ட பனியன் உற்பத்தி நிறுவன உரிமையாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். திருப்பூர் ரயில் நிலையம் எதிரே உள்ள மத்திய தபால் நிலையத்தில் இருந்து அனைத்து பனியன் தொழில் சங்கங்கள் சார்பாக 5000க்கும் மேற்பட்ட பின்னல் ஆடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவன உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக தலைமையிலான அரசு ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு, பஞ்சநூல் விலை ஏற்றம், பங்களாதேஷ் நாடுகளில் இருந்து துணி இறக்குமதி உள்ளிட்ட காரணமாக பின்னலாடை உற்பத்தி தொழில் மிக பெரும் சரிவை சந்தித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பாஜக அரசுடன் கூட்டணியில் இருந்த அதிமுக உதய்மின் திட்டத்திற்கு அனுமதி அளித்ததன் காரணமாக தற்போது மின் கட்டணமும் பல மடங்கு உயர்ந்திருப்பதன் காரணமாக பாஜகவையும் அதிமுகவையும் தோற்கடிக்க வேண்டும் எனவும் அதற்கு மாற்றாக இந்தியா கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கோரி கடிதம் அனுப்பியுள்ளனர். புதுக்கோட்டையில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுக்கோட்டை ஈத்கா மைதானத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து புத்தாடை உடுத்தி வந்த இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து
சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் உலக நன்மைக்காகவும் கொரோனா உள்ளிட்ட பெருந்தொற்று இந்த உலகை விட்டு நீங்க வேண்டும், இயற்கை பேரிடர்களில் இருந்து காக்க வேண்டும் என இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்தனர். அதன் பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை விற்பனை செய்த பெண்கள் உட்பட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை OMR சாலை கண்ணகி நகரில் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பெயரில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் சிவகுமார், லாவண்யா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஹைதராபாத்தில் இருந்து ரயிலின் மூலம் கடத்தி வரப்பட்டதும் இங்கே விற்பனை செய்து வருவதையும் ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் அவர்களுக்கு துணையாக இருந்த 6 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே அரசு பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கடையின் சுவற்றில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தரங்கம்பாடி கருவி அருகே வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து இடதுபுறம் இருந்த கடையின் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளாகும் போது சாலையோரம் நடந்து சென்ற பள்ளி மாணவியின் மீது மோதியுள்ளது. முன்னதாக பேருந்து சுவற்றில் மோதியதில் சுவர் கீழே விழுந்ததால் மாணவி சிறு காயத்துடன் நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 53,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 20 ரூபாய் உயர்ந்து 6,725 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 88 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 88,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானில் ட்ரக் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 13 யாத்ரீகர்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணம் ஹப் மாவட்டத்தில் யாத்ரீகர்களை ஏற்றி சென்ற ட்ரக் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 30 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்தில் சிக்கிய யாத்ரீகர்கள் சிந்து மாகாணத்தில் உள்ள தட்டா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் எழுச்சிக்கு முதலமைச்சரின் திராவிட மாடல் தத்துவமே வழிகாட்டி, தமிழ்நாடு எதிலும் முதலிடம் என திமுக பெருமிதம். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் மோடியின் வாகன பேரணியில் விதிமீறல் நடந்ததாக வழக்கு பதிவு. விதிகளை மீறி விளம்பர பதாகைகளை வைத்ததாக அளித்த புகாரின் பேரில் விசாரணை. பிரதமர் மோடிதான் இந்தியாவின் முதல் எதிரி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது வைகோ குற்றச்சாட்டு. காரைக்குடியில் நடைபெற இருந்த அமித்ஷாவின் வாகன பேரணி நிகழ்ச்சி ரத்து. பாஜகவின் வாகன பேரணிக்கு தமிழ்நாட்டில் வரவேற்பு இல்லை என திடீர் ரத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.